அவ்வளோ பெரிய ஃபிகர்லாம் இல்லைடா. நீ என்ன வேணா சொல்லு, செம்மையாக இருக்கா. டேய், அது நம்ம மோனிஷ் மாதிரி இல்லை? மோனிஷ் மாதிரிலாம் இல்லைடா, அது மோனிஷே தான். மோனிஷ் வாங்க வாங்க. வாங்க மச்சான், அவனை புரிய வாடா. இவனை வீட்டில் விட்டு நீ போயிட்டு சீக்கிரம் வா. நீ அவனை பார்த்து போயிட்டு வா. டேய் யாரா டேய்? டேய் யாரை கிட்ட குழந்தை தூக்குனா? டேய் டேய் யாரா நீ? டேய் டேய் பப்ளிக் இது, ரூம் தூக்கு. குழந்தை இருக்கனால அவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. குழந்தை எடுத்துருங்க. இனிமே இவன் ஒரு குழந்தைய கூட தூக்கூடாரா? ஏய் ஒருத்த செத்துக்கிட்டு தொலைய போறான்டா, அவனை போலீஸ் ஸ்டேஷன்ல புடிச்சு குத்துடலாம்டா. பாவம், அவனுக்கு என்ன கஷ்டமோ. சரி சொல்லு, குழந்தைய ஏன் தூக்கிட்டு போன, எதுக்காக தூக்கிட்டு போனது மட்டும் சொல்லு தம்பி. டேய் சொல்றா, நீயே பண்ணியா இல்லை என்ன பண்ண சொன்னாங்களா? ஒருத்தா டேய் நான் மட்டும் பார்க்கணும், நேரம் அந்த குழந்தைய பார்த்துருக்க முடியாதா? நீ இருந்த என் குடும்பத்தை காப்பாத்திட்ட. பாவம், அவனுக்கு என்ன கஷ்டம். வாவ் வாவ் மச்சான், இவனுக்கு ஒரு அவார்டு எடுத்து வந்து கொடுங்கடா, ரொம்ப பண்றான். குழந்தை எதுக்கு எடுத்துவாங்கன்னு உங்க யாருக்காவது தெரியுமா? சும்மா சொல்லுங்க. எதுக்கு கடத்துவானுங்க? பிச்சை எடுக்க கடத்துவானுங்க. வீட்டு வேலை செய்ய கடத்தோனுங்கடா. இல்லைன்னா நரபலி கொடுக்க கடத்துவானுங்க. ப்ராஸ்டியூஷனுக்கு அடுத்துவானுங்க. ஆனால் இவன் ஆம்பளை பையன்டா. அவன் எனக்கு ஒரு பொன் குழந்தை இருக்கு. அதுக்கு இதோ கோலரா கஷ்டப்பட்டு அரசாங்க ஆஸ்பத்திரி கொண்டு போய் சேர்த்தேன். குழந்தைக்கு இதயம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாவே. இதயம் கிடைக்காது, ஓ குழந்தைய காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னாங்க. ஒத்த குழந்தைங்க ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தேன். அவங்க அவ்வளோ பணம் கேட்டாங்க. எவ்வளோ கேட்டுருப்பாங்க நினைக்கிறீங்க? ஒரு 15 லட்சம். அதோட 10 மடங்கு அதிகம், 1.5 கோடி கேட்டாங்க. என் குழந்தை ஒரு பேக் வாங்கி தர சொல்லிச்சு. அந்த பேக் கூட வாங்கி தர முடியாத சாதாரண மனுஷங்க தான். நான் எப்படி அப்புறம் என்ன ஆச்சு? எனக்கு ஆச்சு. என் குழந்தையோட உசுரை காப்பாத்த இன்னொரு குழந்தையோட இதயத்தை திருடி வைக்கிற திருடா மாறிட்டேன். ஏன் விட்டு குழந்தை கிடைச்ச உனக்கு? உன்னை சாவடி அடிச்சு கொல்லாம உருடாடே. மச்சான் அவனை போலீஸ்ல பிடிச்சி கொடுத்தான். டேய் உருடா மச்சான் வேணாண்டா, அவன் போட்டுண்டா. டேய் ஒருத்த சும்மாறா, அவனை போலீஸ்ல பிடிச்சி கொடுத்தா சரி. மச்சான் வேணாண்டா, அவன் போட்டுண்டா. அவனை விடல. சரி இப்போ சொல்லு, ஏன் அவனை விட சொன்ன? மச்சான் ஒரு 5 லட்சம் இருந்தா நானே என் தம்பியை காப்பாற்றிருந்திருப்பேன்.